ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்கியூட்டி கேமோட டல்கோனா கேண்டி நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் சரியாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டல்கோனா கேண்டி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சின்னமாக ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ டல்கோனா கேண்டி ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறது ஒரு 2 கேண்டி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட 2லேருந்து 2.5 ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து ஜீனி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜீனி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு குட்டியூண்டு ஸ்டிக் இருந்தால் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து நல்லா கரையணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சா தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் அடுப்பை சிம்லே வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சர்க்கரை வந்து இந்த மாதிரி கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பேக்கிங் சோடாவோட அந்த இதை ஆட் பண்ணணுன்னா அதோட கலர் வந்து நல்லாவே மாறும். இப்போ பாருங்கள், இதோட கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டியூண்டு உங்களுக்கு ஐஸ் குச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னோண்டு குச்சி இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அதை வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சும்மா நார்மலாக ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டும் நம்ம வந்து இதில் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கும் போதே நம்மளுக்கு நல்லா அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருச்சு. அப்படி இல்லாட்டினாலும் நீங்கள் லைட்டாக வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு கூட நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி லைட்டாக வந்து மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பிளேட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன மாதிரி டிசைன் கொடுக்குறோமோ அதை எடுத்துக்கலாங்க. நான் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு 2 இது எடுத்து வச்சுருக்கேன். ஹார்ட் ஷேப்பில் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இப்போது இதை வச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அதில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளேயும் பண்ணிடுங்க. ஆறிடுச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம அதில் ஒன்று ட்ரை பண்ணேன். ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒழுங்காக பதியலை. ஏன்னா வந்து அது ஆறிடுச்சு. அது ஆடுறதுக்குள்ளேயே நம்ம வந்து இது இந்த மாதிரி டிசைன் வேணும்னா ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சும்மா கூட நம்ம நார்மலாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஆனால் அந்த கேமில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன் செஞ்சுட்டு அதை வந்து லைட்டாக வந்து குச்சி இல்லை அப்படின்னா ஒரு ஊசி மூலிமா அதை வந்து அப்படியே எடுப்பாங்க. அதுதான் அந்த கேமு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான அந்த டால்கோனா கேண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் ஷேப் வந்து நான் ஏற்கனவே வந்து ஒன்று ரெடி பண்ணேன். அதில் வந்து கொஞ்சம் வந்து கலர் வந்து மாறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் அதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். அதோட கலர் வந்து நல்லாவே மாறிடுச்சு. அதோடய நம்மளுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. அப்போது அதில் வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் ஷேப் மட்டும் உடைக்காமல் நான் வந்து நல்லா எடுத்தேன். அதை தான் இப்போ வந்து இதில் வந்து சும்மா வச்சுருக்கேன். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக வந்து நம்ம இதை ட்ரை பண்ணால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது கொரியானில் ரொம்பவே ஃபேமஸான டல்கோனா கேண்டி. இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மில்கில் கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹார்ட்டோட வீடியோ கூட நான் வந்து கீழே அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், அதையும் நான் வந்து எப்படி எடுத்தேன் அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.